தன்னானி தானி தானி தன்னானி தானி தான். ரெக்கார்ட் பட்டன் அழுத்தாம ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருந்தேன். தற்கொலைகள் அடுத்தா ரெக்கார்டே பண்ணாம லூசு மாதிரி பேசிட்டு இருந்திருக்கான். திரும்ப ஆரம்பிக்கிற ஸ்கிராட்ச்ல இருந்து. Here you go again. நண்பர்களே, இந்த வாரத்துக்கான கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாவில் வந்து ஒரு ட்ரெண்டு போயிட்டு இருந்துச்சு. நம்ம ஊரில் தெம்மான்னு ஸ்டெப்பு போட்டு ஆடிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அந்த ட்ரெண்ட் வந்து வடக்கில் போய் சேச்சுரேட் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தெம்மா மியூசிக்கை தூக்கிட்டு மொயன்னு ஸ்டெப்பு போட்டுட்டு இருந்தாங்க. ஸ்டெப் அதே தான், பட் மியூசிக் மட்டும் வேறு. அப்போவே நான் பொறிக்க வச்சேன் அது ட்ரெண்டான காலத்துலேயே. பட் பிரச்சனை என்னென்னா, அவனுங்களே அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டானுங்க. அதனால் சேவில் எதையும் காணும். இந்த வீடியோவை பண்ணணும்னா நம்மளும் அவங்கள மாதிரி இருக்கணும். யுவர் லைஃப் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ், மீன்வைல் மை ஹேண்ட்ஸ். கண்ணு வேண்டாடா சாமி. Bro is just in the road bro. What? அவரோட காமத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரோடில் ஓட்டை போட்டு அதில் வந்து விட்டு ஆடிட்டு இருக்காரு. மீதி 3 பேரும் காற்றை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மற்ற ரீல்ஸ்லாம் கையெல்லாம் மாட்டிட்டு இருந்தாங்க, இங்கே உனக்கு தங்க இல்லைப்பான்னு சொல்லிட்டு அவரை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தனுக்கு ஒரு உறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவனை கலாய்க்கிறது. அப்போ நீ என்னப்பா பிடிங்கிட்டு இருக்க? இருங்கடா, கையை திரும்ப எடுத்துட்டு வர. இது ரொம்ப கன்றாவியா இருக்கு. மோயே जोक अरे भाई तूने ब्लॉक क्यों नहीं दिया? तेरे पास हाथ नहीं है. இது வரைக்கும் நடந்ததை வந்து டீகோட் பண்ணோம்னா இதை எப்படா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அவருக்கு வந்து பாவம் 2 கையும் இல்லை, கையடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் எதையும் பண்ணல. அவருக்கு பின்னாடி இருந்து யாரோ பண்றதா இமேஜின் பண்ணிக்கிறாரு போல. மண்ணை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க. பாவம், இந்த பூமி இவ்வளோ வெயிட்டை தாங்கிறது மட்டும் இல்லாமல் இவரோட இந்த காம வெறியையும் தாங்கிட்டு இருக்கு. ஹோட்டலை விட்டாடிட்டு அங்கே 2 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே 2 பேர் தனியாக அவங்களே பண்ணிக்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு சுத்தமாக புரியலை. மை டியர் வடக்கன்ஸ், நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த நண்பரை தேடி போய் அவர்கிட்ட 2 கிளாஸ் கேளுங்க. கொடுத்தா தயவு செஞ்சு வாங்கி குடிங்க. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இது கீழே எது ஹோம்லேண்டர் ஃபோட்டோ வருது. When someone says your career in your hand. கையே இல்லை, கெரியர் எங்கிருந்து இருக்க போகுது? இந்த மாதிரி நேரத்தெல்லாம் எதுக்குடா வாழ்றான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வர ஆரம்பிச்சிருக்கு. தென்பாண்டிச்சி மயிலே தேரோடும் என்னடா சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்றும் புரியலடா. இந்த பையன் வந்து ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அந்த டிவியை தூக்கி கீழே போட்டு உடைக்கலான்னு போகிறாரு. சரி, அவரோட காசு தான் சொல்லிட்டு உடைக்க மனசு வரலன்னு சொல்லிட்டு கட்டையை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அந்த சின்ன பையனோட கோக்கை பிடிங்கி குடிக்கிறாரு. என்னதான்டா சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்றும் புரியலடா. தமிழ்லையாவது டப் பண்ணுங்கடா. அவ கையில புடிச்சிட்டு கீழே போட்டு என்னடா நடிக்கிறீங்க? ஒரு அட்லீஸ்ட் ஆக்டிங்காவது ஒரு ப்ராப்பரா பண்றீங்களா? அதான் பாரு, 20 வியூஸ் 30 வியூஸ்க்கு உட்காந்துட்டு கஷ்டப்பட்டு ஸ்கிரிப்ட் எழுதலனாலும் குட்டி டான்ஸை கூப்பிட்டு வந்து தெம்மா ஸ்டெப் போட வைக்கிறானுங்க.
தங்கம் ஜன்னல் ஓட்டையில விட்டு ஆட்டிட்டு இருக்காங்க. என்னடா பண்றீங்க? இதெல்லாம் ஓவர் டோஸா இருக்குடா. இறக்கிட்டு இருக்கான் போட்டு. भाई साहब गोटी खुजा रहे हैं, थोड़ी मेरी भी गोटी खुजा देंगे क्या? तो तेरे पास क्या हाथ है? इसके पास तो हाथ ही नहीं है और इसके पास तो गोटे भी नहीं है. அவங்க ஏன்டா நோன்ற? என்னடா உங்களுக்கு பிரச்சனை? இதோட ஆரிஜின் வீடியோ எங்கன்னா भाई साहब गोटी खुजा रहे हैं, थोड़ी मेरी भी गोटी खुजा देंगे क्या? तो तेरे पास क्या हाथ है? इसके पास तो हाथ ही नहीं है और इसके पास तो गोटे भी नहीं है. ஓகே, ஃபர்ஸ்ட் இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, உள்ள ஜெட்டி டைட்டா இருக்கு, கொஞ்சம் லூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு இழுத்து விட சொல்றாரு. ஸோ அது கூட இருக்க நண்பரை வந்து உனக்கு என்ன கை மயிறு இல்லையா, எடுத்து நீ இழுத்துக்குன்னு சொல்லிட்டு கை எங்கே இருக்குன்னு தேடுறாரு. அப்புறம் இழுத்து விடலான்னு போறாரு. போகும்போது பாவம் அண்ணனுக்கு வந்து குஞ்ச காலம் போல அவன் தூக்கிட்டு போயிட்டான். ஒருத்தனுக்கு குடிமணி பெருசா வளரல இல்ல கை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க கலாய்க்கிறது ஒரு தவறான விஷயம். இதுதான் தவறான விஷயம். அப்புறம் ஒரு நாள் உங்க குஞ்சு அவனா கடிச்சு எடுத்துட்டு போயிட்டானா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. भाई उठा नहीं सकता क्या इसको? क्यों, तेरे हाथ में है क्या? மறுபடியும் ஒரு நண்பர் தரைய வந்து பிரெக்னண்டா மாத்த முக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் மறுபடியும் அவர் மாறிட்டாரு. இவரே எந்திரிச்சு சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேசுறவனே? ஓகே, இதை டீகோட் பண்ணலாம். என்ன கண்டுபிடிச்சோன்னா, கிரிக்கெட் விளாட்றாங்க, கேட்ச் பிடிக்கல, கை ரெண்டு நல்லா தானே இருக்குன்னு கேட்டு ஒரு கையை தூக்கி பார்த்துட்டு இன்னொரு கையை தூக்குறாரு. அது பார்த்தா கையை காணும். ஸோ உடனே அவர் வந்து ஸ்டெப்ஸை ப்ரெக்னெண்ட்டாக மாற்ற போயிட்டாரு. இங்கே ஒரு நண்பர் பேட்டை வந்து ப்ரெக்னெண்ட்டாக மாற்ற முக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ ஃபோர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. பாவம் பேட்டை உடஞ்சிச்சுன்னா நீங்கள் தான் புது பேட்டை வாங்கணும். எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறான்னு தெரியறதுக்கு முன்னாடி எக்ஸாம் டைம் டேபிள் வரும். சரி, எப்படி அது படிச்சு பாஸ் பண்ணிடலாம் புக்க திறந்து வச்சா தூக்கமா வரும். அதில் முக்கியமாக இந்த அக்கா யூனிவர்சிட்டியை வச்சு செய்யணும். பொறுமையாக செய்யலாத. अरे भाई तूने ब्लॉक क्यों नहीं दिया? क्यों तेरे पास हाथ नहीं है? தம்பி சின்ன பசங்கள்லாம் போடாதப்பா. இந்த யூடியூப் சும்மா மெயின் ஃபார் கிட்ஸ் போடுவான், ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவான், கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் அடிப்பான். இதெல்லாம் வேணாம்ப்பா. ஏன்பா? தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். போங்கடா. இவனை ரீல்ஸை பார்த்து நான் தான் சாகணும் போல. ஓகே கைஸ், நான் வந்து உங்களை நல்ல வீடியோஸோட வரேன். அது வரைக்கும் எல்லாரும் நிம்மதியாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கே செத்து தான் போயிருப்பானுங்க. வரட்டா மாமே. I am Lord Pista. I am Lord Pista.